உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 3:3, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் தலையை உயர்த்துகிறவர், உங்கள் தலையை உயர்த்துகிறவர். என்னங்க, என் கூட இருக்கிறவங்க உட்காந்துக்கிட்டே எனக்கே குழி தோன்றாங்கங்க. என் கூட இருக்கிறவங்களால தான் எனக்கு ஒரே தொந்தரவாக இருக்குது. என்ன பண்ணுறது? என் கூட இருக்கிறவங்க எக்கச்சக்க பிரச்சனைகளை தான் எனக்கு உண்டாக்குறாங்க. ஆனால் இந்த தேவன் இருக்கார்ல, உங்கள் கூட இருந்து உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் கூட இருந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாருங்க. உங்கள் கூட இருந்து உதவி செய்வார், உபத்திரவம் கொடுக்க மாட்டாருங்க. ஏன் தான் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தனோ, ஏன் தான் இவங்க அம்மாவை வந்தாங்களோ, ஏன் தான் இவங்க அப்பாவை வந்தாங்களோ கவலைப்படுறீங்களா? தேவன், இந்த தேவன் மாறாதவர். இந்த தேவன் உங்கள் கூட இருக்கார்ல, அவர் உங்களுக்கு உங்கள் தலையை உயர்த்திடுவார். என்னங்க, ஏங்க இந்த நாட்டில் போய் பிறந்தேன், வேறு நாட்டில் பிறந்திருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேனே, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் தேவன் பெரியவர், உங்கள் கூட இருக்கார்ல, அந்த தேவன் பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்? கூட இருந்து தலையை உயர்த்துவார், உயர்த்தி வச்சுடுவார். ஐயோ, என்னெல்லாம் உயர்த்தி வைக்க யாருமே இல்லையே, கவலைப்படுறீங்களா? தான் தேவன் இருக்கார்ல, அவர் தாங்குவார், உங்களை பெருமை அடைய செய்வார், கேடகமாக இருப்பார், தடுத்து நிறுத்திடுவாருங்க. தீமை வராது, வியாதி வராது, அது மாதிரி கேடகமாக இருப்பார். நம்ம கூட இருக்கிறவர் ரொம்ப நல்லவர். மனிதர்கள் மாதிரி இல்லை. மனிதர்கள் கூட இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. தேவன் கூட இருப்பார், உங்களுக்கு நன்மையை செய்வார். யோசேப்பு கூட இருந்தவங்க யாருமே ஒழுங்கு கிடையாது. 10 அண்ணனுங்க கூட இருந்தாங்க. ஒரு அண்ணனாவது நல்லவனாக இருந்தால் அவன் பொழைச்சிருந்துருப்பான். 10 அண்ணன்களும் மோசம். அவனுடைய நல்ல வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க, அடிமையாக விற்றுட்டு போயிட்டானுங்க. அவனுடைய நல்ல வாழ்க்கையை அழித்தார்கள். அப்படி ஒரு அண்ணனுங்க. அவன் வேலை செய்த இடம், இவன் அடிமையாக விற்கப்பட்டான் பாருங்க. அவங்க மனைவி, அந்த ஓனருடைய மனைவிக்கு என்னென்னா, அவள் என்ன கேட்டாலோ இவன் செய்யலை, தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாவ. அடுத்தது கூட ஜெயிலில் கூட இருந்த பானபாத்திரக்காரன், இவன்கிட்ட எவ்வளோ உதவி வேணுமோ அதெல்லாம் வாங்கி பெற்றுக்கொண்டான். ஆனால் வெளியில் போயிட்டோன்னே மறந்துட்டான். கூட இருந்தவங்களுடைய லட்சணத்தை பார்த்தீங்களா? ஆனால் தேவன் யோசேப்போடு கூட இருந்து தலையை உயர்த்தினார். தேவன் உங்கள் கூட இருக்காருன்னா நீங்கள் உயர்ந்துடுவீங்க. அது போதுங்க. நீங்கள் அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, எங்கேருந்து உயர்றது இல்லை. தேவன் கூட இருக்கிறாருங்க. படித்த காலேஜ் சரியில்லை, படித்த ஸ்கூல் சரியில்லை, எதுவும் சரியில்லைங்க. இது நான் இப்போ பார்க்குற வேலை சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை. ஆனால் உங்கள் தேவன் இருக்கார்ல, மிக 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 நேர்த்தியானவர், மிகவும் சரியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் ஒருத்தர் போதுங்க, உங்கள் தலையை உயர்த்திடுவார். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கூட இருந்து உங்கள் பிள்ளைங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய தலையை உயர்த்துவீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி
பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அங்கே வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் நாங்கள் பறந்து உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. உங்கள் பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.